அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம் வாசிக்கும். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மனாசே என்று சொன்னால் மறதி அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த பேரை வைத்தான்னா, யோசேப்பின் விசுவாசத்தை இங்க நம்ம பார்க்கலாம். என்ன விசுவாசம்? பார்வோனுடைய 2 சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னான். அதன்படியே நடந்தது. 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு. அந்த 7 வருஷம் செழிப்பின் வருஷங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை நான் சொன்னேன், அப்படியே நடக்கிறது. அப்படியான எனக்கும் ஆண்டவர் 2 சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார். அதுவும் நடக்கும். என்ன நடக்கும்? என் சகோதரர் என்னிடத்தில் வருவார்கள். ஆக என் சொப்பனமும் தரிசனமும் 100% நிறைவேற போகிறது. அதுக்கு நான் ஆயத்தமாக வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்துறது? என் சகோதரர்கள் வருவார்கள். எப்படி சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வணங்கும்படி சொப்பனம் கொடுத்தாரோ, 11 அரிக்கட்டுகள் என்னுடைய அரிக்கட்டை வணங்கும்படி செய்தாரோ, அந்த சொப்பனத்தின் அடிப்படையில் என் சகோதரர்கள் என்னை தேடி வரப்போகிறார்கள். அவர்களை நான் வரவேற்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அவர்களை நான் கசந்து கொள்ளக்கூடாது, அவர்களை நான் தண்டிக்க கூடாது, அவர்களுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, அவர்கள் செய்தது போல நாம் பழிக்கு பழி வாங்க கூடாது. அதற்கு பதிலாக மனதார நாம் மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் அவர்களுக்கும் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று தன் இருதயத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான். ஆகவே மறப்பதற்கு ஆண்டவர் உதவியை தேடி வரார். ஆண்டவரே, நீங்க உதவி செஞ்சாதான் ஆண்டவரே இதெல்லாம் மறக்க முடியும். மறக்க முடியலன்னா இவங்களை என்னால ஏற்க முடியாது, உங்க திட்டங்கள் நிறைவேறாது ராஜா. ஆகவே மறக்க கூடிய கிருபை எனக்கு தாரும் என்று மன்றாடி தேவ சமூகத்தில் ஜெபித்தான். ஜெபித்த பொழுதுதான் கிருபைநாதர் இறங்கி வந்து மறக்க கூடிய மன்னிக்க கூடிய கிருபையை கொடுத்தார். அதை பெற்று தன்னை ஆயத்தப்படுத்திட்டான். இப்ப சொல்றான், தகப்பன் வீட்டை மறக்கும்படி தேவன் செய்தார், அவருக்கு தோத்திரம். தன் இருதயத்தை யோசேப்பு ஆயத்தப்படுத்தினான். அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம் இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தம் இல்லாமல் எந்த ஆசீர்வாதத்தை தரமாட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்த நீங்கள் ஆயத்தமாகிவிட்டால் ஆண்டவருடைய வாசல் திறக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.